உடல்ல இருக்கிற ஒரு செல்லு அப்படியே வெடிக்குது ஆனந்தத்தில். 3 மணிக்கு அங்கே போய் உட்காந்தேன், 7:30 மணி ஆயிடுச்சு. 4:30 மணி நேரம் அங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். 11 வயசுல இருந்து நான் யோக பயிற்சி பண்ணியே வந்திருக்கிறேன். இது உடல் நன்மைக்காக மன நன்மைக்காக பண்ண ஆரம்பிச்ச பயிற்சி. அதனால எனக்கு ரொம்ப பயன் கிடைச்சது. ரொம்ப பயன்னா சொல்ல முடியாத அந்த அளவுக்கு எனக்கு பயன் வந்தது. அதனால நான் தொடர்ந்து ஒரு நாள் கூட மாறாம நான் பயிற்சி பண்ணியே வந்திருந்தேன். செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு மத்தியானம் சாமுண்டி மலைக்கு போயிட்டேன். இந்த மலை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் சின்னதுலேருந்து. நான் அப்பப்போ அங்கே போய் உட்கார்றது உண்டு. நான் போய் அங்கே வண்டி நிறுத்திட்டு மேலே ஏறி போய் உட்காந்தேன். அந்த க்ஷணத்து வரைக்கும் என் வாழ்க்கையில் இதுன்னு நான் அதுன்னு யாரோ அங்கே போய் இப்படியே உட்காந்தேன். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எது நான் இல்லைன்னு புரியல எனக்கு. எங்கே பார்த்தாலும் நானே இருக்கிற மாதிரி இருக்குது. மூச்சு எடுக்கிற காற்று நான் மாதிரியே இருக்குது. உட்கார்ந்த கல் நான் மாதிரியே இருக்குது. சுற்றுச்சூழல் எல்லாமே என்ன மாதிரியே இருக்குது. இந்த பைத்தியம் ஏதோ 5-10 நிமிஷம் நடந்துச்சுன்னு நான் நினச்சேன். 3 மணிக்கு அங்கே போய் உட்காந்தேன், 7:30 மணி ஆயிடுச்சு. 4:30 மணி நேரம் அங்கே உட்காந்துருக்கிறேன். அப்படியே கண்ணில் தண்ணி ஓடுது, சட்டையெல்லாம் ஏறுமாயிடுச்சு. உடலில் இருக்கிற ஒரு செல்லு அப்படியே வெடிக்குது ஆனந்தத்தில். இப்படி என்ன நடக்குதுன்னு கேட்டால் என் மனம் சொல்லுது, உனக்கு ஏதோ பைத்தியம் பிடிக்குதோ என்னமோ. பைத்தியம் பிடிச்சாலும் போகட்டும், இந்த ஆனந்தம் போகக்கூடாதுன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும் அந்த க்ஷணத்தில். இந்த மாதிரி பிரமாதமா எந்த காரணம் இல்லாம எனக்குள்ள நடக்குது. இது எப்படியானாலும் பகிர்ந்துக்கணும். இது எப்படி பகிர்ந்துக்க முடியும்? வெறும் ஒரு தொழில்நுட்பத்தை மாதிரி வெளிப்படுத்தணும்ன்ற ஒரு நோக்கத்துல நான் இந்த ஈசா யோகான்னு உருவாக்குனது.